ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு பேசிக் கிளாஸ்ல கிளாஸ் நம்பர் 5 டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 2 3ன்னு 3 லைன் போட்டிருக்கேங்க. இதுக்கு நம்ம சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். லைன் 2ல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேங்க. இப்போ எப்பயும் போல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சு ஸ்டார்ட் பண்றோம். இப்போ லைன் 1ல பஞ்ச் பண்றேன். அந்த த்ரெட்டை அப்படியே ரிட்டன் பட்டன் ஹோல் மாதிரியே ரிட்டன் இழுத்துட்டு வர்றேன். அது லாக் விழுந்திருக்கும். இந்த லாக்குக்கு கீழே ஒரு குட்டி செயின் லாக் போட்டுக்கிறேன். ஒரு லைன் நம்பர் 3க்கு வர்றேன். பஞ்ச் பண்றேன், ரிட்டன் போறேன். அங்க ஒரு லாக் விழுந்திருக்கு. அந்த லாக்குக்கு மேல இன்னொரு குட்டி லாக்கு, பக்கத்தால ஒரு செயின். லைன் 1க்கு போறேன், ரிட்டன் வர்றேன், அங்க ஒரு லாக் வைக்கிறேன். லைன் 3க்கு வர்றேன், ரிட்டன் போறேன், அங்க ஒரு லாக் வைக்கிறேன், பக்கத்தால ஒரு செயின். லைன் 1க்கு போறோம், ரிட்டன் இழுத்துட்டு வர்றோம், அங்க ஒரு லாக் விழுந்திருக்கும். அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். 3க்கு வந்துடுறேன், அங்கிருந்து ஒரு லைன் இழுத்துட்டு வர்றேன், அங்க ஒரு லாக் விழுந்திருக்கும். அதுக்கு மேல ஒரு குட்டி லாக், பக்கத்துல ஒரு செயின். இதுதாங்க டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் மாதிரியே தான், ஆனா கீழேயும் இன்னொரு பட்டன் ஹோல் எடுக்கிறோம். அவ்வளவுதான். அதுல இதையவே ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டடா போட்டுட்டு வர போறோம். இப்ப பாருங்க, நீங்க இதுல என்ன கவனிக்கணும்னா, இந்த பக்கத்தால வருது பாத்தீங்களா, இதுக்கு உண்டான கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒண்ணு கிட்ட, இன்னொன்னு பெருசு, இன்னொன்னு கிட்ட, அப்படி போடக்கூடாது. இங்க போடுற செயினோட அளவு கரெக்டா இருந்ததுனாவே அந்த கேப் வந்து கரெக்டா வந்து மேனேஜ் ஆயிக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியா போட்டுட்டு வாங்க. நான் இங்க லாக் வச்சிடுறேன். இதே மாதிரியே போட்டு எனக்கு ஒரு லைன் சென்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.